எம்முல கருப்பு கலர் சட்டை இருந்தால் அவங்க எடுத்து போடுங்க. சாமிக்கு ஆகாத கலராக வாங்குவேன். எனக்கு பேல்பூரி வேணும். அதை எடுங்க. நல்லா இருக்குல்லண்ணே. சும்மா இருக்கு என்னடா இதை போய் நல்லா இருக்குன்னு இருக்க. இதெல்லாம் சாயம் போயிரும்டா. எப்படிண்ணே துட்டு பார்த்த உடனே சாயம் போயிருந்து சொல்கிறீங்க? ஒன்றும் பெரிய விஷயம்டா. விலையை பற்றியா வெறும் 300 300 கம்மி ரேட்டா. இந்த மாதிரி சட்டையெல்லாம் சாயம் போயிடும். அதெல்லாம் ரேட்டு கூட இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். இந்தாங்க வேறு சட்டை எடுங்க. இது ஒன்றும் சரியில்லை, சாயம் போயிடும். வேறு எடுங்க. அதை எடுங்க அதை எடுங்க. இது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா? அண்ணே இதுவும் ரேட்டு கம்மியாக இருக்கேண்ணே. 500 தான். இந்த சட்டையெல்லாம் எடுத்தோம்னா நூலாக வந்துடும், ஒன்றுமே இருக்காது. ஏங்க உங்கள் கடையில் என்ன சட்டை இருக்கா இல்லையா? வேறு நல்ல சட்டையாக எடுங்க. கருப்பு கலரில் நல்ல சட்டை எம் சைஸு நல்லா எடுங்க. நூல் போடுறது சாயம் போடுறதெல்லாம் சட்டைன்னு கொடுத்துக்கிட்டு கடைக்காரங்கலாம். நல்ல சட்டை தான் சார். புது ஸ்டாக் வந்திருக்கு. உடனே எடுத்துட்டு வந்து போங்க. அதை முதல்ல அதை பண்ணியிருந்துருக்கணும். விலையை பார்த்து குவாலிட்டி நல்லா நான் சொல்கிறீங்க. இருங்க விலையை ஏற்றி குவாலிட்டி எப்படி ஏற்றுறோம் பாருங்க. சிரிக்கிறாரே சார், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பர் குவாலிட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னப்பா குவாலிட்டி பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணே. தொட்டு பார்க்கவே இல்லை சொல்கிறேன். குவாலிட்டியாக இருக்குல்ல? உனக்கு செட் ஆகும். உன் கலருக்கும் உங்கள் கருப்பு சட்டைக்கும் நல்லா இருக்கும் உனக்கு. அப்போ பில்லு போட்டுடலாமா சார்? பில்லை போடுங்க. சூப்பர் சார். ஃபோன்பே பண்ணிக்கலாம்ல? எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. அண்ணன் வரலைன்னா இந்நேரம் சாயம் போன சட்டையெல்லாம் ஏமாந்துருப்பேன். இதுதான் அண்ணன் வேணுங்கிறது. இனிமேல் எங்கே போனாலும் நீ கூட்டு போ. ப்ரைஸ் ஹியூரிஸ்டிக் சைக்காலஜி. நம்மளோட பிரெயின் எப்படி நம்மளே ஏமாத்துது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம்பவம் தான் மேலே நடந்ததுங்க. நமக்கு ஒரு பொருளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பொருளோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டி பொருள்ப்பா, இதுவே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது குவாலிட்டி சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு முடிவுன்றது எடுத்துரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது சரியா? அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரைஸ்ன்றது வந்து எப்படி நம்ம மைண்டில் பயங்கரமான ஒரு கேம்ன்றது விளையாடுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு புது விதமான சைக்காலஜிக்கல் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராபிக்கான ஜூஸை இந்த 2 கிளாஸ்லையும் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் உண்மையான ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. என்னென்னா இப்போ இது ஒரே ஜூஸ் தான் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த 2 கிளாஸில் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு இந்த 2 ஜூஸையும் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று, 150 ரூபா விலை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் சீப்பான ஜூஸ் ஒன்று. இது ரெண்டுத்தையும் குடிச்சு பார்த்துட்டு எதோட டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நம்ம கூப்பிட்டு ஆட்களை கேட்க போகிறோம். அவங்க இதுக்கு என்ன மாதிரியான பதிலெலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.